ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க வரோம்னு பார்த்தீங்கன்னா, சேட்டு மாப்பிள்ள வீட்டில் சும்மா இருக்குமே, வெட்டியாக இருக்குமே, தென்காசி சைடும் அப்படியே திருச்செந்தூர் சைடு வெட்டி பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றாலம் வந்தான். குற்றாலம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸோட வீடியோ தான் கைஸ் இது. சரி, இன்றைக்கி உள்ளே போய் என்ன தாண்டா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஒரு வீடியோ எடுப்போம், நம்ம மக்களும் கொஞ்சம் காட்டுவோமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா பொறுமையாக நடந்து கிடந்து உள்ளே வந்தால் வண்டி இடையில வேறு நிறுத்தி வச்சுருக்கானுங்க, நமக்குனே வருவானுங்கடா அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. நம்ம கேமரா தான் கொஞ்சம் சரியில்லை தவிர பார்த்தீங்கன்னா சுற்றி இடங்கள்லாம் நல்லா பச்சை பசேன்னு இருந்துச்சு. ஆமாம், நம்ம கேமரா தான் நண்பர்களே கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. சரி, போக போக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்கள் நண்பா. அதுக்கப்புறம் யாராச்சும் வர்றதா இருந்தால் இப்போதைக்கு வராதிங்க, அந்தளவுக்கு இங்கே ஒன்றும் பெஸ்ட்டாலாம் இல்லை. இன்னும் 2-3 மாதம் கழிச்சு கூட வாங்க, சீசன் டைமிங்கை பார்த்து வாங்க நண்பா. இப்போ வந்தீங்கன்னா ஒரு ஏமாற்றத்தோடு தான் போவீங்க. நல்லா சீசன் டைமிங் பார்த்து வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருச்செந்தூர் சைடு எட்டி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி மலைகள் நண்பா, நல்லா பச்சை பசங்க இருந்துச்சு. இந்த மங்குனி கேமரா மங்களாகவே காட்டுது, அதை நம்பாதீங்க. அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தோம், எல்லோரும் நடந்து போனி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கொஞ்சம் ரீச் ஆயாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஊற்றுது, உங்கள் கண்ணுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடை வீதியெல்லாம் நிறையா நிறுத்தி வச்சுருந்தானுங்க. எவனை பார்த்தாலும் நல்லா கண்ணை கவர்ற மாதிரியே இருந்துச்சு எல்லா ஸ்நாக்ஸும். பட் எதையும் வாங்கி சாப்பிடவில்லை. எது வாங்கினாலுமே நல்லா இல்லை நண்பர்களே, அதனாலேயே எதுவுமே வாங்கலை. நீங்களுமே வாங்காதீங்க, எல்லாம் ரேட் எல்லாமே அள்ளி விட்றானுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அங்கே இதுக்கு எதுவும் வாங்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆவின் பாலம் அப்படின்னு வச்சு அங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா டீ எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே டீ நாங்கள் குடிச்சு பார்த்தோம், நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி டீ கீலாம் குடிச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே மழை இருந்து அப்படி பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சமாக தான் வந்துச்சு, நிறையலாம் தண்ணி வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு. இந்த கடை வீதி சைடை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கடையில் சாத்தி இருந்துச்சு. ரீசன் பார்த்தீங்கன்னா சீசன் டைமிங் இல்லைல்ல, அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய கடையில் சாத்தி இருந்துச்சு. அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க நண்பர்களே. இதுக்கு சீசன் பார்த்தீங்கன்னா எப்போ வரும்னு தெரியல, இதுன்னு கேட்டு பார்க்கலாம். எப்போ ஒரு சீசனு? குற்றால சீசன். ஆமாம், அருமை. சரி, அவங்ககிட்ட கேட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா குற்றால சீசன்லாம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நெருங்கி வந்தாச்சு நண்பா. இங்கே பார்த்தீங்கன்னா ஐ லவ் குற்றாலம் அப்படிங்கிற மாதிரி இங்கே புதுசாக போர்டெலாம் வச்சுருந்தாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் எப்படா வந்து ஆட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க, நம்மளே எடுக்கலாம் அப்படின்னு நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அருவி போய் பார்த்தா தண்ணி ரொம்ப கம்மியாக வந்துச்சு. இங்கே இருக்க பக்கத்தில் இருக்க ட்ரெஸ்ஸு கடையில் சரி ஏதாச்சும் எடுக்கலாம் நம்மள அப்படின்னு போனால் ரேட்டு அள்ளி விட்றானுங்க அவனுங்களுக்கு. ஏற்றா அப்படி என்னடா பண்ணுறதுன்ட்டு ஒன்றுமே தெரியாமல் நாங்கள் பாட்டுக்கு பக்கான்னு முடிச்சுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தண்ணி ஊற்றுறதான் தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அருமையாக ஊற்றிட்டு இருக்கு நண்பர்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பஸ் ஏறி பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போகலாம் அப்படின்னு பஸ் ஏறியாச்சு. பஸ் ஏறினதுக்கு பஸ்ஸு செம்ம ஸ்பீடில் போயிட்டுருக்குது. என்னடா புயல் வேகத்தில் ஓட்டுறார் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு இருந்துச்சு. சரி, எப்படியும் ஓட்டி வீட்டை பக்கத்து சேர்த்தா செய்கிறாமாப்ல அப்படின்னு கொண்டு வந்து விட்டுட்டாரு. விட்டதுக்கப்புறம் இப்படியே உள்ள என்ட்ரன்ஸ்லாம் வீடியோக்கெல்லாம் எடுத்து போயிட்டு இருந்தான். நீங்கள் இனிமேல் வந்தீங்கன்னா மறக்காம இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றுக்கு கடற்கரைலாம் ஆளுகளாக உட்காந்துருந்தாங்க. நல்லா பல கடையெல்லாம் போட்டுருந்தானுங்க. உள்ளெல்லாம் பார்க்கும்போது கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா சீரமைப்பு பண்ணி நடந்துகிட்ருக்கனால பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் அவங்ககிட்ட பில்டிங்காக கட்டிகிட்டு இருந்தானுங்க. சரி, எல்லாம் முடிட்டுனா நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து முடிச்சாச்சு. எல்லாம் நல்லா இருந்துச்சு நண்பர்களே. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஆப்பை பற்றி பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் அப்போ தான் நண்பா. திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் ஷாப்பிங் ஆப். இந்த பைமோட் ஷாப்பிங் ஆப் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்லையுமே அவைலபிளாக இருக்குது. இதோட லிங்க் வேணாலுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அண்ட் ஹோமுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கடையில் வாங்குறதோட ₹1 அதில் கம்மியாக தான் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.